மாஸ்டர் தம்பி வந்து சவுதிக்கு டிரைவர் வேலைக்கு போகிறானா. நீங்கள் பாலைவனத்தில் மாட்டினியா? ஆனால் டிரைவர் வேலைக்கு தான் போகிறான். சரியா வருமா? நான் என்ன சொல்கிறேன் மாப்பிள்ள, சவுதிக்கு இவன் டிரைவராக போகிறதுக்கு நம்ம நாட்டில் ஆட்டோ ஓட்டுறது மேலு. அதான் எவ்வளவோ மேலே எப்படி வந்து சம்பாரிச்சு போகலாம் ஆட்டோ ஓட்டி. ஆமாம். டிரைவர்களுடைய இது இருக்குது பாருங்க நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாகவே தான் இருக்கேன் சவுதியை பொறுத்த வரைக்குமா. ஏவா சொல்லி நான் ஹவுஸ் டிரைவர்னு போயிட்டு அவங்க படுற பாடு இருக்கு மாப்பிள்ள. அந்த வேலைக்கு போகிறதுக்கு நிகழ என்ன செய்யறது பாவம், அவங்க குடும்ப கஷ்டத்தினால போய் இருந்துக்கிட்டு போயிடுறாங்க. ஒழுங்காக சாப்பிட முடியாது, ஒழுங்காக தூங்க முடியாது. சோறு முடியலாம். சோறுலாவது இவங்க என்னைக்காச்சும் கொடுப்பான். இவங்க தர சோறு நம்ம உட்காந்து முடியுமா? சமைச்சு சாப்பிடலாம்ல. சமைக்கலாம். ஆனால் உனக்கு வந்து எப்படின்னா அவனை இப்போ சோறை அலசிக்கிட்டு குக்கரில் போடுவேன், இல்லை கொதிக்க வைப்பேன், ஃபோன் அடிச்சு தாள் அப்படிங்குவாங்க. வா உடனே வா. ஆமாம் தாள் அப்படின்னு. இனி போகணும் அப்படியே போட்டுக்கிட்டு இனி சோறுங்க குழஞ்சி போய் கிடக்கும். ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மாப்பிள்ள சவுதியில் பார்த்தீங்கன்னா டிரைவர்களுடைய அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்கள கேட்டுக்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டு வேலைக்குன்னு போகிறாள் கத்தாமா பொம்பளை எல்லாம் போகுதுல. இந்த ஸ்ரீலங்கா, பிலிப்பீன்ஸு, இந்தோனேஷியா. ஆமாம் சொன்னில இத்தூபியா இந்த மாதிரி ஆளுக்கு தான் அங்கே இருக்குங்க அதிகமாக. நம்ம ஆளுக்கு கொஞ்சம் இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ், ஸ்ரீலங்கா, எத்தியோப்பியா இருக்காங்க. நம்ம ஆளுக்கு இருக்காங்க ஆனால் குறைவு. இந்தியாவில் குறைவு. இந்த வீட்டு வேலைக்கு போகிற ஆளுகளுடைய கொடுமை பெருங்கொடுமை மாப்பிள்ள. நம்ம ஃபஸ்ட்டு ஹவுஸ் டிரைவருக்கு வருவோமா, காலையில் என்னமா சொல்லுவாங்க, இங்கே இருந்து ஏத்தையில் இங்கேருந்து போயில ஏஜென்ட்டு ஸ்கூலில் வந்து இறக்கி விடணும் காலையில். ஆமாம் ஓனர் பொண்ணாட்டி டீச்சர்ன்றுவாங்க. டீச்சர்ன்றுவாங்க. ஆமாம் டீச்சரு கொண்டுட்டு போய் இறக்கி விட வேண்டியது, ஸ்கூல் முடிச்சு கூப்பிட்டு வந்துட வேண்டியது. இப்படி தான் மொதல் சொல்லுவாங்க. மற்றவர் என்ன வேலை இருக்குது டீச்சரோட பிள்ளை இல்லைலாம் அதெல்லாம் இங்கே சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க உண்ட டீச்சர்ன்றுவாங்க மொத்தத்தில் முடிச்சிருவாங்க. ஆமாம் மாமா டீச்சர்ன்றுவாங்க. மாமா டீச்சர் இறக்கி விடணும் ஏற்றிட்டு வரணும். வீட்டில் அப்பப்போ அந்த கண்டு கிண்டு வச்சுருப்பாங்க, தண்ணி அடிச்சு விட்டுக்கிட்டு இதான் இருக்கணும் வேலை, சாப்பாடு தந்துடுவாங்க. அம்மா வேலையாக இருக்கப்பா சார். இப்போ இப்படி தான் சொல்லுவாங்க. சாப்பாடெலாம் கொடுத்துருவாங்க. வீட்டுக்குள்ளேயே ரூம் கொடுத்துருவாங்க. ஏசிலாம் போட்டிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நான் ஏசிலாம் பொறுத்திருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி சொல்லித்தான் கூட்டிகிட்டு போவாங்க. நீ அங்கே போய் இறங்கினத்தோட எப்படியும் ஒரு 10 கார் நிற்கும். 10 கார் நிற்குமா? என்ன மாச்சம் சொல்றிய? வீட்டுக்கு வந்து ஒரு தலைக்கு ஒரு கார் வச்சுருப்பாங்க. ஐயோ எண்ணில வச்சுருப்பாங்க உழைப்பேன். ஆமாம் 10ஐயும் கழுவ விட்ருவாங்க. இவனை கிழிஞ்சிருமே. போகிற வரைக்கும் கழுவ மாட்டாங்க, அப்படியே இருக்கேன். சும்மாலாம் கிடக்கும் ஒரு காரு. ஒரு சில கார்லாம் மத்திய வச்சுருக்கோம், அது ஒரு காலத்தை எடுக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட ஒரு கார்லாம் கிடக்குங்க. அதை எடுக்கவே மாட்டாங்க மாப்பிள்ள, சும்மாவே கிடக்கு அந்த கார்லாம். அதையெல்லாம் போய் கழுவ சொல்லுவாங்க. இவன் என்ன நினைப்பான், சரி இப்போ இந்த 10 காரில் நம்ம ஓட்டுற கார் எதுன்னு தெரியலேண்டு விளையாங்கிட்டே இல்லையா? ஆமாம் ஃபஸ்ட்டு போன தெரியாதுல. நம்ம ஓட்டுற கார் எதுன்னு தெரியாமல் இவன் என்ன செய்வான், போய் இறங்கினத்தோடைய சொல்கிற மொழி புரிஞ்சும் புரியாமையும். ஆமாம் இல்லை கசிலுங்க சயாராண்டா காடி, மிஃப்தாண்டா சாவி, கசில்னா கழுவு. இப்படி இருக்கு. ஆமாம் அப்படி இருக்க போகும்போது அப்போ வந்து சொல்லுவாங்க, யார் வேணாலும் பொதுவாக மொம்மன் தான் கூப்பிடுவாங்க. ஆமாம் இல்லை அகமதுன்னு கூப்பிடுவாங்க, இப்படி தான் கூப்பிடுவாங்க. இல்லை மொம்மது தாள் நான் வந்துட்டேன் எல்லாம் சேர குள்ளு கசில்ன்றுவாங்க. இவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது. வாஸ் அப்படிங்குவாங்க. இவனுக்கு புரிஞ்சுக்கிறேன், ஆஹா வாஸ் பண்ண சொல்கிறான். ஆமாம் குள்ளு எல்லாம் வகாது எத்தினு எல்லாத்தையுமா 1 2 குள்ளுன்றுவான். மொத்தமாக கழுவி 2. இவனுக்கு அப்போ தான் ஊரில் உள்ள பொண்டாட்டி ஞாபகம், பிள்ளைய ஞாபகம், அம்மா ஞாபகம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஞாபகம் அப்போ தான் வரும் இவனுக்கு. ஆமாம் இந்த வேலையை 10 காரை கழுவ சொல்கிறான்னு. அது எப்படி வாரத்துக்கு ஒரு வாட்டியா? அதாவது மாப்பிள்ள எப்படி நான் முதல்ல உனக்கு இந்த காரை தான் இந்த டியூட்டி தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 மாதம் ஆயிடும். பாவியலா. அப்போ நீ வந்து என்ன செய்வேன்னா, சரி கழுவலாம்னு கழுவுறதுக்கு இறங்கிடுவோம். நீ இப்போ காலையில் இப்போ ஒரு 8 மணிக்கு இறங்குறேன்னு வச்சுக்கிறோம் கழுவுறதுக்கு. அதான் ரொம்ப சுத்தமாக கழுவணும். நான் சும்மா ஆட்டி விட்ற வேலை இல்லை, அது முடியாதப்ப. சுத்தமாக கழுவணும். நான் கழுவ விட்டே உன்னை கொண்டுருவாங்க ஃபஸ்ட்டை. இப்போ இதில் என்னம்மா நடக்கும், நீ காலையில் 8 மணிக்கு இறங்கி வேலைக்கு இறங்கி காடியை கழுவிக்கிட்டு இருப்ப. நல்லா கேட்டுக்க, கழுவ காலையில் 8 மணிக்கு இறங்கிடுவேல, 10 மணி ஆயிரும், 11 மணி ஆகும், 12 மணி ஆயிரும், 1 மணி ஆகும், 2 மணி 4 மணி வரைக்கும் ஆயிரும். ஆனால் உனக்கு சாப்பாடு வராது. உனக்கு என்ன செய்யறதுன்னு புரியாமல் நீ நிற்ப. ஆமாம் உனக்கு சாப்பாடுலாம் வராது. அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை, சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துடணும்லாம். கல்வி வெளின்றுவாங்க. 4 மணி 4:30 மணிக்கு உன்கிட்ட வந்து கேட்பாங்க,
அதெல்லாம் அம்மா அக்கல் கலாஸ் வலாலா அப்படின்ட்டு எனக்கு என்ன இவனுக்கு தெரிஞ்சலாம் மாஃபின்னு தான் சொல்லுவான். போய் இறங்க நின்றுடைய போகுது அப்படியே முடிச்சுட்டு நிற்பான். அந்த அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கும், ஒரு லெபனோ தயிர் மாதிரி உள்ளதோ இல்லை ஒரு பெப்சியோ அதை கொடுப்பாங்க இவன்கிட்ட. கூட கொஞ்சம் ஞாபகம் வந்துடும், சரியாக வராதரா இறங்கிட்டோம் அவசரப்பட்டு கிளம்பிட வேண்டியது. ஆமாம். அப்போ இது ஒரு பக்கம் இவனுக்கு இப்படி உடிக்கிறது. அன்னைக்கு இந்த கழுவுற வேலையை முடிச்சிருவான். முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடுவான்னு வச்சுக்க. அப்போ அவனுக்கு அந்த சிம் கார்டு அந்த இதெல்லாம் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீ அடுத்த நாள் இறங்குவான். சரி இந்த என்னைக்கு தான் நம்ம காடி எடுத்துக்கிட்டு போகிறது அப்படின்னு. அடுத்த நாள் அதையே கழுவுறதே கழுவ சொல்லுவாங்க. ஆடா ஐயே, அப்போ டெய்லியுமா? ஆமாம், நகன்றுமே. ரொம்ப பாவண்டா மாப்பிள்ள. ஹவுஸ் டிரைவர் வந்து உண்மையிலேயே பாவண்டா. என்னால் ஒழுங்காக சாப்பிடவே ஒரு காலத்தில் முடியாதா, ஒழுங்காக சாப்பிடவே முடியாது. ஒரு ஹோட்டலில் கூட நீ உட்காந்து ஒழுங்காக சாப்பிட முடியாத பாருவேன். சாப்பிட்டுக்கிறப்ப போன அடிச்சு இல்லை சூறா சூறா தாள்ன்றுவாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாண்டு. ஐயா, மன உளைச்சலுக்கு உள்ளாயிருவாங்க ரொம்ப. ஆனால் உண்மையிலே வந்து ஹவுஸ் டிரைவர் உண்மை பொதுவாகவே டிரைவர்கள்னால கொஞ்சம் பாவம் தான்டா. கண்ணு முழிச்சு ஓட்டணும் கொள்ளான்னு. அதுலேயும் இந்த வெளிநாட்டுக்கு போகிறாங்கல்ல டிரைவர், அது அதை விட பாவம்டா. அப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள அடுத்த நாள் சொல்லிடுவாங்க மறுபடிக்கு இதே கழுவு உண்டு. இப்போ அடுத்த நாள் கழுவுறது உனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் நேற்று தானே கழுவி வச்சுருப்பேன், அதனால உள்ள ஒன்றும் சேர்த்து அது அந்த 10 கார் ஒரு 2 கார் ஒரு கார் எடுத்துக்கிட்டு அப்படி ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு அப்புறம் ஒன்று செய்வாங்க மாப்பிள்ள, நல்லா கேட்டுக்க. இப்போ அடுத்த நாள் ஆகி அந்த சீக்கிரத்தில் இவன் கழுவி வாங்குறது அவங்களுக்கும் தெரியும். நம்ம நேற்று கழுவி பலப்பழம் தானே இருக்கீங்க, தண்ணி மட்டும் அடிச்சு விட்டு தொடச்சி விட்றதானே. தொடச்சி விட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கிற அப்போ தான் அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஒரு காலத்திலையும் செய்யாத அந்த ஜாமா சிட்டுலாம் இப்போ அள்ளுவாங்க இவனை வச்சு. இதுனா அள்ளு மாற்று, இந்த இதுக்கு தண்ணி ஊற்று. அதில் இந்த மஜ்லிஸ் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த இந்த கார்பெட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸ்லேயே. அதெல்லாம் தூக்கி அடித்து மண்ணை வெளியாக்குறதுனா செத்து சுண்ணாம்பாயிரும். இந்த பாலம் தெரியாத அது மாதிரி தான் அவங்க வீட்லேயும் போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி அது போல் சுத்தம் பண்ணு, சாயந்தரம் ஆள் வருதுன்னு சொல்லிடுவாங்க அவன்கிட்ட. அப்போ நீ என்ன செய்வா, சுத்தம் பண்ணுறா சும்மா 2-3 தரவணியாக இருக்குது தூக்கி சுத்தம் பண்ணுறதுக்கு வருஷைக்கு அரைக்குமாங்களா, பெருசாக வச்சுருப்பாங்க. அதை அடிச்சு நீ சுத்தம் பண்ணி வெளியில் தள்ளி ஒன்று இதெல்லாம் அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க, தீயை போட்டு இது பண்ணுறது கொள்வது. பாதிக்கு இருக்காயிருவேன் நீ. ஐயா, இதுக்காக வந்து இவ்வளோ ஒரு முறம். அப்போ இது வேற ஒரு பக்கத்து ஓடிக்கிறதுக்கு சாயந்தாரம் போல் வந்துடுவாங்க திடீர்னு. இந்த வீட்டுக்குள்ளேயே சில சமயங்களில் அவங்களுக்கு இது நடக்கும். இப்போ இது எல்லாமே என்னென்ன பார்த்து வச்சுக்கிடுவான், இந்த டிரைவர் தலைமை வைப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த நேரத்தில் இப்போ சாயந்தரம் அந்த அங்கே ஒரு சும்மா ஒரு மீட்டிங் மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டா எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, டிரைவர்கிட்ட வந்து கார் சாவியை கொடுத்து, அப்போ வந்து என்ன செய்வாங்க, நல்ல கார் சாவி கொடுப்பாப்புல. அந்த கார் சாவி கொடுத்து கடையில் போய் இது வாங்கிட்டு வா அப்படின்னு. இவனுக்கு புரியாமை கார் எடுத்துக்கிட்டு போவான் டிரைவர். அங்கேயும் அவன்கிட்ட பேச்சு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு போனது ஒன்றும் விளங்காது, இங்கிலீஷ்னா இல்லை பாதி லைட்டாக புரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது இங்கிலீஷ். புரியாமையும் இவன் போய் நிற்கணுங்க. போய் நின்றுக்கிட்டு இவன் என்ன செய்வான் தெரியுமா, எப்படி இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அரபி மொழி பேச தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டுக்கிறது. மாப்பிள்ளை என்னென்ன சொன்னான், ஆனால் இப்படி சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், இவன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிடுவான். இவன் உடனே கரெக்டாக சொல்ல தெரியாது, ஆமாம் சொல்கிறத வச்சே புரிஞ்சுக்கிடுவான். என்னென்ன வாங்கிட்டு போ அப்படின்ட்டு அவன் ஒரு குத்தம் வாங்கிட்டு போவான். ஆனால் இவங்களுக்கு பாரு, இவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்காது, இறக்கங்களா. சரி இவன் புதுசு இவன் போய் எப்படி வாங்கிட்டு வருவான் ஒன்றும் இருக்காது, யோசிக்க மாட்டேன். அந்த இங்கிதம்லாம் கிடையாது எங்களுக்கு. இல்லை அதெல்லாம் சும்மா அஞ்சுறது தான். இல்லைன்னா அந்த கடையில் வந்துக்கிட்டு ஃபோன் அடிச்சு கொடுக்கணும் இவங்கள்ட்ட. அங்கே சொல்லு என்னென்னு சொல்லு, அது பெஸ்ட்டு. அதெல்லாம் ஓகே. ஆமாம், எனக்கு தெரியல மாஃபி மாலும் இன்றைக்கெல்லாம் ஆதார் நம்பர்லாம் கொடுத்துட்டோமாக்கா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அங்கிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டிரைவர் இப்போ வந்து இப்போ 4 ஓடும் நல்லா கேட்டுக்காப்புல. இனி இவன் வாங்கிட்டு வந்து அவனை போட்டு திட்டுவாங்க, அது வாங்கிட்டு வரல இது வாங்கிட்டு. அவனுக்கு என்ன தெரியும், அவனை சாப்பிடாம கொள்ளாமல் கிடப்பான். இவனை சாப்பிட்டியா கொண்டியான்னு எப்பயாச்சும் கேட்பாங்க, எப்போதெல்லாம் கேட்க மாட்டாங்க, எப்பயாச்சும் கேட்பாங்க. அதனால் டிரைவர்கள் போனாங்கன்னா சாப்பாடெல்லாம் இவங்க தான் செட் பண்ணிக்கிறானு சரண்டு. எந்த அளவுக்கு செட் பண்ணி அதை இவங்க தருவாங்கலாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் என்ன செய்வேன்னா ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில இடங்கள் எப்படி இருக்கும்டா, இந்த வீட்டு வேலைக்காரி இருக்காளுகள்ல, ஆமாம் இவளுக்கு என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாளுங்க சாப்பாடு. ஆனால் வீட்டுக்குள்ளே எது மிஞ்சி இருக்குதோ அதை கொடுத்துருவாளுங்க.
அங்கே டிரைவருக்கு அது ஆமாம் இவ கரெக்டாக போய் கொடுப்பா. ஆமாம் அதெல்லாம் ஜீவாவது பாவம். என்ன அவளுக்கு தெரியுதா? புரியுது. இவங்களுக்கு தெரியாது மாப்பிள்ள. இவன் காட்டாங்க மிஞ்சி இருக்கும்ல அதை வந்து கொட்ட சொல்லி சொல்லுவாங்க சவாக்கிட்ட கொடுத்துருவோம்ல. அப்போ இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அதோட கொண்டு போய் இவன் டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவான். அது ஒரு சில இடங்களில் இருக்கு. அது இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு சோறு கிடச்சி போயிடும். அம்மா மற்ற நேரங்கள்லாம் மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர்னு சொல்லி தானே போயிருப்பான். இவன் டிரைவர் வேலையை தவிர்த்து வேற எல்லா வேலையும் பார்த்துக்கிருப்பான்.